بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وأصحابه أجمعين. فقد قال الله تعالى في القرآن العظيم: في كل كبد وقلبهم باسط ذراعيه بالوسيط. فقد قال رسول الله صلى الله عليه وسلم: من أمسك كلبا فإنه ينقص كل يوم من عمله قيراط إلا كلب حرث أو ماشية. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையமாகிய அல்லாஹ்வின் திருநாமம் கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். வான் வையம் போல் அனைத்தும் ஏக வல்லோனாகிய வல்லோன் அல்லாஹ் தஆலா ஒருவர் மீது மட்டுமே என்றென்றும் உண்டாகுமாக. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார் மீதும் அன்னாரின் வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், சாதிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், அவுலியாக்கள், உலகத்தில் பிறந்த மூமியான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நிலவட்டுமாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னும் ஓரிரு தினங்களுக்குள் நபிகள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த வசந்தம் மாதம் வர இருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அந்த மாதத்தின் உலகம் முழுக்க நபி அவர்களின் நற்பண்பு, நபி அவர்களின் அறிவாற்றலை பற்றி சிலாகித்து பேசப்பட இருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கியாமத்து நாள் வரை வர இருக்கின்ற உலகத்தின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் மிக தெளிவான தீர்வுகளை சொல்லிவிட்டுத்தான் போயிருக்கிறார். உலக முஸ்லிம்களை பிரச்சனைகள் போது அனாதையாக விட்டு செல்லவில்லை. இந்த உலகம் எந்த பிரச்சனையை சந்திச்சாலும் அதற்கான தீர்வு இஸ்லாத்தில் உண்டு. குர்ஆனிலும் ஹதீஸிலும் அதற்கான தீர்வு உண்டு. அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இப்போது இந்தியா முழுக்க பேசும் பொருளாக தெருநாயை பற்றி பேசப்பட்டு வருகிறது. சிலர்கள் தெருநாய் என்பது அது காப்பகத்தில் அடைக்கப்பட வேண்டியது அல்ல என்று சொல்கிறார். சிலர்கள் தெருநாய்களை ஒழித்தாக வேண்டும், அதனால் நிறைய பிரச்சனை நாம் சந்திக்கிறோம் ஒவ்வொரு நாளும் என்பதாக சொல்கிறார். இஸ்லாம் என்ன தீர்வு சொல்லியிருக்கிறது? தெருநாய் விஷயத்தில், நாய் விஷயங்களில் எப்படி நபி அவர்கள் பேசினார்கள், எப்படி கையாண்டார்கள் என்பதை பற்றி நாம் இந்த நேரத்தில் தெரிந்து கொள்வது அவசியம். இஸ்லாமிய பார்வையிலே நாயை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? சட்டமாக சொல்ல போனால் இஸ்லாமிய பார்வையிலே நாய் என்பது தூய்மையற்ற நஜீஸான பிராணி அல்ல. ஆனால் நாயினுடைய உமிழ்நீர் எச்சில் 100% நஜீஸானது, அசுத்தமானது. நாயை தொடுவதால் ஹராமாகுமா என்றால் கிடையாது. நாயை தொடுவதால் ஹராமான நிலைக்கு ஆளாக மாட்டோம். அதே போல நாய் இறைவனால் சபிக்கப்பட்டிருக்கிறதா? அப்படி ஒன்றும் கிடையாது. நாயை இஸ்லாத்தில் வளர்க்கலாமா? வளர்க்கலாம். ஆனால் செல்ல பிராணியாகத்தான் நாயை வளர்க்கக்கூடாது. நாயை பிற பயன்பாட்டுக்கு மார்க்கத்தின் அடிப்படையிலே வளர்ப்பதற்கு அனுமதி உண்டு. ஒரு இஸ்லாமிய வீட்டிலே நாய் வளர்ப்பதற்கு அனுமதி இருக்கிறதா என்றால் இருக்கிறது. செல்லப்பிராணியாக வளர்க்கக்கூடாது. எப்படி வளர்க்க
பார்க்கும்போது நாயினுடைய பயன்பாடு நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. எக்கச்சக்கமான செய்திகளாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில நாயை வளர்ப்பதற்கு மார்க்கத்திலே அனுமதி உண்டு. ஒரு ஆண் நாய் பற்றி பேசி இருக்கிறதா, நாயை பற்றி பேசப்பட்டிருக்கிறதா குர்ஆனிலே என்று பார்த்தால் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் 3 இடத்தில் நாயை பற்றி பதிவு செய்திருக்கிறான். நாயை பற்றி பதிவு செய்திருக்கிறான். சொன்ன 3 இடத்துல 2 இடத்துல அல்லாஹ் தஆலா நாயை மனிதனுக்கு பயன்பாட்டு பொருள் என்று சொல்வார். மனிதனுக்கு பயன்பாட்டு பொருளாக, பயன்பாட்டின் ஒரு ஜீவனாக நாய் இருந்தது என்று அல்லாஹ் குர்ஆனிலே 2 இடத்துல அதை பற்றி பதிவு செய்திருக்கிறான் என்று நாம் பார்க்கிறோம். குர்ஆன் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நாம நிறைய கஹ்ஃப் சூரா ஓதியிருப்போம் இல்லையா? இந்த கஹ்ஃப் சூராவுல கூட அல்லாஹ் தஆலா ஒரு இடத்துல நாயை இப்படி பதிவு செய்திருக்கிறான். வகல்புஹும் பாஸிதுன் திராஇஹி பில் முஸீ. அந்த குகைவாசிகளுடைய நாய் அந்த குகை வாயிலேயே தன்னுடைய 2 காலை விரித்து அமர்ந்தது அப்படின்னு அல்லாஹ் இங்க குர்ஆன்ல பதிவு செய்யறான். கஹ்ஃவாசிகள், குகைவாசிகள் சொல்லிட்டு அல்லாஹ் அந்த மூமின்களை, அந்த இளைஞர்களை ரொம்ப பெருமையா அல்லாஹ் சொல்றான். ரொம்ப நல்ல மனிதர்கள் அல்லாஹ் பதிவு செய்திருக்கிறான். அவங்க வரலாறு என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, அதாவது கிபி கிறிஸ்து பிறப்புக்கு பின்னே 337ஆம் ஆண்டு இந்த வருஷத்துலதான் அவங்களுடைய வாழ்நாள் இருந்துச்சு. அதாவது இந்த இளைஞர்கள் எங்க வாழ்ந்தாங்க, இந்த நாயை பத்தி அண்ணன் எங்க சொல்றான் அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. மத்திய துருக்கியில இருக்கக்கூடிய, அதாவது அப்சூஸ் அப்படின்னு ஒரு ஊர், அந்த ஊர்ல திக்கியானோஸ் அப்படின்னு ஒரு கொடுங்கோல் மன்னன் ஆட்சி செய்தான். ஆட்சி செய்த பொழுது முஸ்லிம்களுக்கு எதிராக இந்த இளைஞர்கள் முஸ்லீமா இருந்தாங்க. அவங்க முஸ்லீமா வாழ விடக்கூடாதுன்னு முடிவு பண்ணணும். இந்த கொடுங்கோல் அரசனுக்கு பயந்து போய் முஸ்லிமான அந்த இளைஞர்கள் ஒரு குகையில போய் தஞ்சம் அடைகிறாங்க. அவங்க குகையில தஞ்சம் அடையும் பொழுது அவங்களோட சேர்த்து ஒரு நாயும் ஓடி வந்தது. ஓடி வந்து அவங்க குகைக்குள்ள போயிட்டாங்க. இவங்களுக்கு பாதுகாப்பா அந்த நாயை வாசல்ல 2 காலையும் விரிச்சு வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருச்சு. யாரையும் உள்ள போக விடக்கூடாத அளவுக்கு விரிச்சு வச்சு பாதுகாப்புக்கு உட்கார்ந்துருச்சு. இது அல்லாஹ்வே சொல்றான், அல்லாஹ்வே பதிவு செய்திருக்கிறான். அப்படின்னா என்னன்னு கேட்டா, மனிதர்களின் பாதுகாப்புக்கு நாயை பயன்படுத்தலாம். நாயை பயன்படுத்துறது அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்றான். அப்துல்லாஹ் அப்பாஸ் சொல்லுவாங்க, இந்த நாய் வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டு விட்டது, இந்த நாய் குர்ஆனில் பதிவு செய்யப்பட்டு விட்டது. அல்லாஹ் தஆலா அந்த இறை நம்பிக்கையாளர்களுக்கு என்ன அருளை தந்தானோ அந்த அருள் இந்த நாய்க்கும் கிடைத்தது. மற்றொரு இடத்துல மார்க்க அறிஞர்கள் சொல்லுவாங்க, நாளைக்கு சொர்க்கத்துக்குள்ள ஜின்னு மனித இனம் தான் சொர்க்கத்துக்குள்ள போவான், மற்ற எந்த ஜீவராசியும் போவார். ஆனா ஓரிரு ஜீவராசி போக அனுமதி உண்டு. அப்படி அல்லாஹ் அனுமதித்த அந்த உயிரினங்கள் இந்த நாய்க்கும் சொர்க்கத்தில் இடம் உண்டு. இறை நம்பிக்கையாளர்களை பாதுகாப்பதா இல்லையா, அதற்காக அல்லாஹ் இந்த நாய்க்கு தரும் பரிசு அப்படின்றதெல்லாம் நிறைய மார்க்க அறிஞர்கள் நாயை பற்றி சொல்கிறார். அப்ப பாதுகாப்புக்காக நாயை வளர்க்கலாமா அப்படின்னு கேட்டா மார்க்கத்துல தாராளமாக நாய் வளர்க்கலாம் பாதுகாப்புக்காக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, மன் அம்சக கல்பன் ஃபஇன்னஹு யன்குசு குல்ல யௌமின் மின் அமலிஹி கீராத்துன். ஒரு மனுஷன் நாய் வளர்த்தா அவனுக்கு அவன் சேர்த்த நன்மைகளிலிருந்து தினந்தோறும் ஒரு தீராத்து நன்மையை அல்லாஹ் அழித்துக் கொண்டே இருப்பான். அல்லாஹ் நாய் வளர்த்த பாவத்திற்காக இந்த மனிதன் நன்மைகளை எல்லாம் அழித்துக் கொண்டே இருப்பான். தீராத்துனா ஒரு அன்னைக்கு இருந்த ஒரு அளவு, அந்த அளவுக்கு அல்லாஹ் அழிச்சுக்கிட்டே இருப்பான். இல்லா கல்ப ஹர்ஃபின் அவ் மாஷியத்தி. ஆனால் அந்த மனிதன் நாயை செல்ல பிராணியாக வளர்த்தாதான் நன்மைகள் அளிக்கப்படும். ஆனால் அந்த மனிதன் நாயை விவசாய தோட்டங்களை பாதுகாப்பதற்காக, ஆடு மாடுகளை பாதுகாப்பதற்காக, விவசாயிகள் வீடு வாசலை சொத்து சுகங்களை பாதுகாப்பதற்காக ஒரு மனிதன் நாயை வளர்த்தால்
இந்த தண்டனைக்கு அவன் ஆளாக மாட்டான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். அப்ப நாயை வளர்க்கலாமா அப்படின்னு கேட்டா தாராளமா வளர்க்கலாம். நன்மைக்காக பாதுகாப்புக்காக நாய் வளர்க்கலாம். ஏதேனும் உதவி இந்த நாயால் இருக்குது அப்படின்னு சொன்னா நாய் வளர்க்கலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அன்பு தோழர் அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவருக்கு கண்ணு தெரியாது. நபி அவர்கள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எப்படி பள்ளிவாசல் முஅத்தினாக பணியமர்த்தினார்களோ அதே போல உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு இப்னு உம்மி மக்தூம் அவர்கள் முஅத்தினாக பணியமர்த்தப்பட்டார்கள். நபி அவர்கள் மதீனாவை விட்டு வெளியே சென்ற பொழுது நபி அவர்களுடைய ஆட்சி பொறுப்பை இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு தான் கொடுத்து விட்டு போனார்கள். அவ்வளவு சிறப்பு பெற்ற அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ், எனக்கு கண்ணு தெரியாது, வீட்டுல இருந்து நான் பள்ளிவாசலுக்கு வரணும், அதே போல என்னுடைய சில தேவைகளுக்கு நான் வீட்டுல இருந்து வெளியே போகணும், ரொம்ப சிரமமா இருக்குது, பள்ளிவாசல் வர்றதுக்கும் தேவைகளை பூர்த்தி பண்ணவும் பார்வை இல்லாதனால நான் சிரமப்படுறேன், என் வீட்டுல ஒரு நாய் இருக்குது, அந்த நாயை அதற்காக நான் பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்டாங்க. அதற்காக பயன்படுத்தலாமா, வீட்டுல இருந்து பள்ளிவாசல் போறதுக்கு தொந்தரவு இல்லாம அந்த நாயை அப்படியே பிடிச்சி கூட்டிட்டு போயிட்டா அப்படி நான் பழக்கப்படுத்திட்டான், மர தேவைகளுக்கு நான் அப்படி பழக்கப்படுத்திட்டா நாயை வச்சுக்கலாமா? அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, தாராளமா நீ பயன்படுத்திக்க. உன்னைய பள்ளிவாசலுக்கு அந்த நாயை கூட்டிட்டு வரணும்னு சொன்னா, உனக்கு தேவைகளை பூர்த்தி பண்ண வெளியே போகிறதுக்கு அந்த நாய் உன்னை அழைச்சிட்டு கூட்டிட்டு போகணும்னு சொன்னா, நீ அந்த நாயை நீ தாராளமா பயன்படுத்திக்கோ இப்னு உம்மி மக்தூம் அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுத்திருந்தார்களா இல்லையா? அந்த பார்வையிலே பார்த்தால் நாய் வீட்டிலே வளர்ப்பதற்கு அனுமதிக்கப்பட்ட ஒரு பிராணி. அப்படி வளர்க்கிற நேரத்துல அந்த நாய்க்கு சாப்பாடு வைக்கும் பொழுது, அந்த நாயை பிடிச்சி கட்டி வைக்கும் பொழுது அந்த நாய் மேல நம்மளுடைய கை படலாமா கால் படலாமான்னு கேட்டா தாராளமா படலாம், அது தப்பு இல்லை. நாய் உடல் முழுவதும் நஜீஸ் அல்ல, நாயினுடைய உமிழ் நீர் மட்டும் நஜீஸானது என்பதாகத்தான் மார்க்க சட்டம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்காக நாய்கிட்ட போய் விளையாடலாமான்னு கேட்டா அது தப்பு, அது மார்க்கத்துல அனுமதி இல்லை, அது கூடாது. நாயினுடைய பயன்பாடு மனிதருக்கு ஏராளம் இருக்குங்க. அதாவது பாதுகாப்புக்காக மனுஷன் நாய் வளர்க்கலாமா? நாய் வளர்க்கலாம். அல்லாஹ் குர்ஆன்லயே பதிவு செய்திருக்கிறானே. வேட்டை நாய் மனுஷன் பயன்படுத்தலாமா? பயன்படுத்தலாம். கிராமத்துல இருக்கிறாரு, ஒரு முயலை பிடிக்க, ஒரு மானை பிடிக்க, ஏதேனும் ஒரு ஜீவராசிகளை பிடிச்சு சாப்பிடுறதுக்காக ஒரு வேட்டை நாயாக மனுஷன் பயன்படுத்தலாமா? அந்த வேட்டை நாய் பிடித்து கொண்டு வந்ததை சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டா அல்லாஹ் குர்ஆன்லயே வசனமா பதிவு பண்ணி வச்சிருக்கான். அல்லாஹ் தஆலா வேட்டை நாயை நீங்கள் பயன்படுத்துங்கள், ஆனா பிஸ்மில்லாஹ் சொல்லி அனுப்புங்கிறான் அல்லாஹ். அந்த வேட்டைக்கு அனுப்பும் பொழுது பிஸ்மில்லாஹ் சொல்லி அனுப்புங்க, அப்படி ஒரு வேட்டை நாயை பயன்படுத்துறான் அல்லாஹ் குர்ஆன்லயே பதிவு செஞ்சிருக்கான். இன்னைக்கும் கூட டெக்னாலஜி வளர்ந்த பிறகும் கூட துப்பறிவுக்காக நாயை பயன்படுத்துகிறார்களா இல்லையா? காவல்துறையில அதாவது போலீஸ் நாய் இருக்கா இல்லையா? அதை வச்சு குற்றவாளிகளை நாம கண்டுபிடிக்க முடியக்கூடிய ஒரு அனுமானம் இருக்குதா இல்லையா? அதே மாதிரி பனி பிரதேசங்கள்ல கனடா மாதிரி, சைபீரியா மாதிரி, ரஷ்யாவுடைய பகுதி, சைபீரியா மாதிரி பகுதிகள்ல இன்னைக்கும் கூட அந்த மக்கள் வண்டி இழுக்கிறதுக்கு, அதாவது அவங்க கழுதையை குருதை எல்லாம் வச்சுக்கிறது இல்ல, பனி பிரதேசத்தினுடைய மக்கள் வண்டி இழுக்க நாய்களைத்தான் பயன்படுத்துகிறார்கள். ஆடு மாடு மாதிரி நாயைத்தாங்க பயன்படுத்தப்படுது. அதனால வண்டி இழுக்க நாய் பயன்படுது. உச்சகட்டமா சொல்றாங்களே, ஷப்பர்ட்னு ஒரு இனம் நாய் இருக்கு. அந்த நாய் அதாவது ஆடு மாடு ஒட்டங்களை மேய்க்க பயன்படுது அப்படிங்கிறான். ஆடை மேய்க்கிறதுக்கு நாய் பயன்படுது. அந்த நாயை ஆட்டையும் கொண்டு போய் ஒரு இடத்துல விட்டுட்டா கரெக்டா அந்த ஆடு அங்கிட்டு இங்கிட்டு போகாத அளவுக்கு நாய் அப்படியே சுத்தி விரட்டி அழகா மேய்ச்சிட்டு வந்துருங்கிறான் இன்னைக்கு. இப்படி நாயினுடைய பயன்பாடு ஏராளமாக இருப்பதால் மார்க்கத்தின் பார்வையில நாய் வளர்க்க மார்க்கத்திலே அனுமதி தரப்பட்டிருக்கிறது. அது அந்த சூழல் நம்ம வழங்கிக்கணும். ஆனால் நாய் வளர்க்கலாம்னு சொன்ன இஸ்லாம் தான் ரொம்ப கவனத்தோடு அதை கையாளணும்னு சொல்லி கொடுத்துருக்கு. எந்த அளவுன்னு கேட்டா, நாய் வேர்க்கும் பிராணி அல்ல. எல்லாத்துக்கும் வேர்க்குதா இல்லையா? மனுஷனுக்கு வேர்க்குது, ஆடு மாடு ஒட்டகத்துக்கு வேர்க்குது, நாய்க்கு வேர்க்காது. நாய் அல்ல அப்படிதான் படிச்சிருக்கான், அதுக்கு வேர்வை இல்லை. அப்படி எப்படி அந்த வேர்வை வெளியாக்குதுன்னு கேட்டா,
நாய் நாக்க எல்லா நேரமும் தொங்க போட்டுக்கிட்டே இருக்கும். அந்த தொங்க போட்டுக்கிட்டே இருக்கிறது எச்சில் வடிஞ்சுக்கிட்டே இருக்கும், உமிழ்நீர் வடிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதுதான் வேர்வை சுரப்பி. அல்லாஹ் அப்படிதான் வச்சிருக்கிறான். அந்த அந்த வேர்வை சுரப்பி இருக்க எச்சில் மோசமான நஜீஸ், அருவருப்பான நஜீஸ். பல நேரங்களிலே அது உச்சகட்டமான நோய் கிருமியை, தொத்து கிருமியை உருவாக்கக்கூடிய அளவிற்கு உண்டான மோசமான நஜீஸாக மார்க்கம் சொல்லி இருக்கிறது. இந்த ஆய்வாளர்கள் ஆய்வு செஞ்சு அதை ஆமான்னு ஒத்துக்கிட்டாங்க. முஸ்லிம்ல புகாரில எப்படி ஒரு நபி மொழி பதிவு செய்யப்பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்களே, யுகஸலுல் இனாஉ இதா பலஅ ஃபீஹில் கல்பு சபஅ மர்ராத். உங்க வீட்டுல வளர்க்கிற நாயில உங்களுடைய பண்டம் பாத்திரத்தை நாய் நக்கிருச்சு அப்படின்னா அந்த பாத்திரத்துல உள்ள உணவை முதல்ல கீழே கொட்டிடணும், பயன்படுத்த கூடாது. சாப்பாட்டுல பாத்திரத்துல கொஞ்சோண்டு சோறு இருக்கு, ஆணம் இருக்கு, பொரியல் இருக்கு, நாய் நக்கிருச்சுன்னு வைப்போமே. அப்போ அந்த பாத்திரத்துல உள்ள உணவை முதல்ல கொட்டிடணும், பயன்படுத்த கூடாது. அது எவ்வளவு உயர்தரமான உணவா இருந்தாலும் சரிதான், பயன்படுத்த கூடாது, கொட்டிடணும். இரண்டாவது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, 7 முறை கழுவணுங்கிறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த சாப்பாடை கீழே கொட்டிட்டு அல்ல காலி பாத்திரமா இருந்தா கூட பரவாயில்ல, ஒரு சின்ன கிளாஸ், ஒரு சின்ன ஒரு செம்பு, அதை நக்கிருச்சு வைப்போமே, எதுலயுமே அந்த பொருள் இல்லாட்டாலும் பரவாயில்ல, 7 முறை கழுவு. அந்த கழுவு எப்படி கழுவணும்? அதாவது கழுவும் பொழுது ஃபர்ஸ்ட் மண்ணை போட்டு கழுவி, இல்லாட்டி லாஸ்ட் 7வது முறை மண்ணை போட்டு கழுவி. 7 முறை கழுவணும். ஆனா எப்படியாவது ஒரு முறை மண்ணு போட்டு கழுவணும். ரசூலுல்லாஹ் காலத்துல சோப்பு இருந்துச்சு. ரசூலுல்லாஹ் சோப்பு எல்லாம் சொல்லல, மற்ற எவ்வளவோ விஷயங்கள் இருந்து அதையெல்லாம் சொல்லல. அதையெல்லாம் சொல்லாம ரசூலுல்லாஹ் மண்ணை போட்டு அந்த உமிழ் பட்ட பாத்திரத்தை கழுவி 7 முறை கழுவுனாங்க. 7 முறையில ஏதாவது ஒரு முறை மண்ணு வச்சு கழுவணும். இந்த ஹதீஸ் புகாரி, முஸ்லிம், திர்மிதி, இப்னு மாஜா இப்படி எல்லா நூல்லையும் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படும். ஏன் ரசூலுல்லாஹ் மண்ணை போட்டு அந்த பாத்திரத்தை கழுவுனாங்க? இன்னைக்கு ஆய்வாளர்கள், ஒரு மேலை நாட்டு அறிஞன் ஆய்வை, அதாவது நாயை பற்றி ஆய்வு செய்யும் போது அந்த நாயினுடைய உமிழ் நீரில் எண்ணிலடங்கா பாக்டீரியா, தொற்று நோய் கிருமி இருக்குன்னு கண்டுபிடிச்சான். முதல்ல கண்டுபிடிச்சிட்டு அந்த தொற்று நோய் கிருமியை எப்படி அழிக்கிறதுன்னு ஒரு ஆய்வு கூடத்துல வச்சு நீண்ட காலமா ஆய்வு செய்யறான். ஆய்வு என்னென்னவோ அதாவது கிருமி நாசினிகளை போட்டு பார்க்கறான். அந்த எச்சியில, அந்த உமிழ் நீர்ல உள்ள கிருமி பாக்டீரியா சாகவே மாட்டேன், உசுராவே இருந்துகிட்டு நீண்ட காலம் ஆய்வு செய்யறான். வெறுத்து போய் ஒரு நாள் அந்த உமிழ்நீரை சேகரிச்சு ஆய்வுக்கு உட்பட்ட உமிழ்நீரை எடுத்து கொண்டு போய் வெளியே தூக்கி வீசலாம். வீசி முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு டென்ஷன் ஆகி எரிச்சல் அடைஞ்சு இந்த கிருமிக்குள்ள இருக்க இந்த கெட்ட கிருமியை அழிக்கிறதுக்கு என்னன்னு பார்த்தா மருந்தே இல்லை போல அப்படின்னு நீண்ட ஆய்வு போய் எரிச்சல் அடைஞ்சு வீசிட்டான். வீசின பிறகு அங்க போய் எட்டி பார்க்கலாம். எட்டி பார்த்தா அந்த கிருமி அப்போது செத்து கிடந்தது. அவன் அன்னைக்கு டிக்ளேர் பண்ணான், நாயினுடைய எச்சிலில் இருக்கும் கிருமியை அழிப்பதற்கு மண்ணை விட மருந்து இல்லை சொல்லி முடிஞ்சான். இன்னைக்கு கண்டுபிடிச்சதான் பெருமானார் ஸல்லல்லாஹு 1400 வருடத்திற்கு முன்பே எதை வைத்து கண்டு பார்க்காமல் நபியவர்கள் அழகாக சொன்னார்கள், மண்ணை கொண்டு நாயினுடைய எச்சிலை கழுவ பயன்படுத்துங்கள் அப்படின்னு ரொம்ப ஈஸியா சொல்லிட்டு போயிட்டான். அழகா ரொம்ப தெளிவா சொல்லிட்டு போயிட்டான். அப்போ நாய் வளர்க்கலாம்ங்கிறதுல தப்பு இல்லை, ஆனா அந்த நாயை பயன்படுத்துறதுல ரொம்ப உஷாரா இருக்கணும். அதுலயும் கூட சட்டங்கள் சொல்றாங்க, நாய் வளர்க்கறது எப்படி வளர்க்கணும்? வீட்டினுடைய பின்புறத்துலதான் நாய் வளர்க்கணும். அது வேட்டை நாய், பாதுகாப்பு நாய், எந்த நாயா இருந்தாலும் இரவுல படுக்க போகும்போது அவுத்து விட்டுடலாம். வீட்டெல்லாம் பூட்டின பிறகு அவுத்து விட்டுலாம், அது வேற. ஆனா பின்புறத்துல கொல்லப்புறத்துலதான் நாய் வளர்க்கணும். நாய்க்கு தனியா ஒரு பாத்திரம் வச்சு அந்த பாத்திரத்துலதான் சாப்பாடு போடணும். நாய நம்ம வீட்டு சின்ன பிள்ளைங்க நக்க விடுற அளவுக்கு சகஜமா நடந்துக்க கூடாது. நம்முடைய வீட்டுக்கு உள்ளெல்லாம் நாயை அனுமதிக்க கூடாது. ஆனா இன்னைக்கு செல்ல பிராணிங்கிற பேர்ல அல்லாஹு அக்பர், அந்த நாய் பெட்ரூமுக்கு வருது. உச்சகட்ட அநியாயம் என்ன தெரியுங்களா? தாயை தப்புன வெளியே கொடுக்க போடுறான். செல்ல பிராணி நாய்க்கு ஏசி கொடுக்குறான், ஏசி மட்டும் கொடுக்குறான், குஷன் மெத்த கொடுக்குறான். அதுக்கு காஸ்ட்லியானது. இன்னைக்கு கூட சூப்பர் மார்க்கெட்ல போய், அதாவது நாய்க்கு சாப்பாடு இருக்குங்க, அந்த அதை பிடிக்கிறேன்னு சொல்றான்.
அதை வாங்கலாம் 300 400 ரூபாய் 500 வாங்கலாம். ஒரு வேளை சாப்பாட்டுக்கு இவ்வளவு செலவழிக்கிறோம். அதே மாதிரியே நாம சோப்பு போறோமா இல்லையாங்க? எவ்வளவு பெரிய சோப்பு போட்டாலும் 100 ரூபாய் வருமா? அதிகபட்சம் 150 ரூபாங்க. மனுஷனுக்கு சோப்பு 150 ரூபா, நாய்க்கு சோப்பு 350 ரூபா. உண்மைதான், நாய்க்கு சோப்பு 350 ரூபா 400 ரூபா இவ்வளவு செலவழிக்கிறான் நாய். மேலை நாடுகளை கணக்கெடுத்து சொல்றான். இந்தியா மாதிரி நாடுகள்ல ஒரு ஏழை குடும்பம், கணவன் மனைவி 2 3 பிள்ளைகளோட வாழ்றதுக்கு என்ன செலவாகும் ஒரு வருஷத்துக்கு, அந்த காசை தன்னுடைய செல்லப்பிராணிய நாய்க்கு ஒரு மாசத்துக்கு செலவழிக்கலாம். ஒரு மாசத்துக்கு செலவழிக்கலாம். தாய் இதை போல பெத்த பிள்ளைய கொண்டாட்டி எல்லாத்தையும் திருவிழா கொண்டாய், நாய செல்லப்பிராணி தூக்கி உள்ள வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் எந்த அளவு மட்டத்தனம்னு கேட்டா பெரிய படிப்பாளின்னு சொல்லக்கூடிய மேலை நாட்டுக்காரர்கள் நாய்க்கு சொத்து எழுதி வைக்கிறாங்க. நாய்க்கு சொத்து எழுதி வைக்கிறான். அந்த நாய்க்கு விளங்குமா? இந்த பில்டிங் 3 பேர்ல இருக்கு, இத்தனை லட்சம் ரூபாய் பேங்க் பேலன்ஸ் சட்டமா 3 பேர்ல இருக்கான், நாய்க்கு விளங்குமா? அந்த டார்லிங்க்கு விளங்குமா? அட சொத்தை எல்லாம் எழுதி வைக்கிறானே, உச்சகட்டமா நினைக்கிறான். உயிர் எழுதி வைக்கிறான், சொத்து. சில பேர் செத்ததுக்கு அப்புறம் நாய்க்கு சொத்து உயிர் எழுதி வைக்கிறான். இப்படி எல்லாம் கூத்து. அதாவது இந்த அளவுக்கு எல்லாம் பிராணியாக, செல்ல பிராணியாக இந்த நாய்களை பார்ப்பதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. நாய் உனக்கு பயன்படுது, அவ்வளவுதான். அதனால என்ன பண்ணலாம், அதை வீட்டுக்கு வெளியே கட்டி வை, எந்த பயன்பாட்டுக்கோ அதை மட்டும் பயன்படுத்தி, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. நாயை நக்க விடுறதுனால, அது மேலையோ கையிலையோ காலையோ நக்க விடுறதுனால அந்த எச்சி மேலப்பட்டா மிகப்பெரிய தொற்றுநோயை உருவாக்குறது. பலர்கள் அதுல அனுபவித்தவர்களும். சில பேர் செல்லங்கிற பேர்ல இவன் வாய் அந்த நாயுடைய வாயில வச்சு நக்குறான், அது நக்குது, இவன் நக்குறான், கொஞ்சம் கட்டும் மனைவிய கூட கொஞ்சம் இருக்க மாட்டான், பெத்த பிள்ளைய கூட அப்படி கொஞ்சம் இருக்க மாட்டான். அதாவது லிப்ட் கிஸ், இது நாய்க்கு செய்யறான் மனுஷன். சின்ன பிள்ளைச்சியில இருந்து பெரியார்ல இருந்து எல்லாரும் செய்யறான். அருவருப்பான நிலையா தெரியலையா? மோசமான நிலையா தெரியலையா? இப்படி எல்லாம் செல்ல பிராணியாக நாயை மார்க்கத்தில் பயன்படுத்த ஒருபொழுதும் அனுமதி இல்லை, ஒருபொழுதும் அனுமதி கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு வாழ்க்கையிலே நடந்திருக்க இந்த மாதிரி செய்தி. பெருமானார் ஸல்லல்லாஹு ஆயிஷா அம்மா வீட்டுக்குள்ள போனாங்க. போகும்போதே சொல்லிக்கிட்டு போனாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் குறிப்பிட்ட நேரத்திற்குள் என்னை சந்திப்பதாக சொன்னார் ஆயிஷா அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்து இருக்காங்க. அந்த நேரமும் கடந்துருச்சு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வஹியை போட்டுக்கிட்டு வரல, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சந்திப்புக்கு வரல. பெருமானார் ஸல்லல்லாஹு ஒரு பதட்டம். ஜிப்ரீல் வாக்கு கொடுத்தா நிறைவேற்றுவார், அவர் வாக்கு சுத்தமானவர். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த வழக்கு வரேன்னு சொன்னார் ஆயிஷா, இன்னும் வரலையே அப்படின்னு ஒரு பதப்பதப்போட இருக்கும் பொழுது கட்டல்ல உட்கார்ந்து இருக்காங்க. திடீர்னு கட்டுக்கு கீழால பார்த்தாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டலுக்கு கீழால பாக்குறாங்க. ஒரு சின்ன குட்டி நாய் உள்ள படுத்துக்கிறது, சின்ன குட்டி நாய் வீட்டுக்குள்ள படுத்துக்கிறது. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க தான் மனைவி ஆயிஷா, மத்தா தகல அஹாதல் கல்பு ஹாஹுனா, எப்ப இந்த நாய் இந்த கட்டில் கூட படுத்துச்சு அப்படின்னு கேட்டான். உடனே அந்த நாயை விரட்டுன்னு சொன்னாங்க. நாய் விரட்டி வெளியே போன ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டாங்க. அப்போதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஜிப்ரீல் நீங்க குறிப்பிட்ட நேரத்துக்கு வர்றதாக வாக்கு தந்தீங்கல்ல, ஏன் லேட்டுன்னு கேட்டாங்க. ஏன் நேரமின்மை நேரையை கடத்துறீங்கன்னு கேட்டாங்க. அப்பதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, எந்த வீட்டுக்குள் நாய் இருக்குமோ நாங்கள் அங்கே வர அனுமதி இல்லை. மலக்குமார்கள் ஜிப்ரீல் உட்பட அலைஹிஸ்ஸலாம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உட்பட எந்த மலக்கும் வீட்டுக்குள் நாய் இருந்தால் அந்த வீட்டுக்குள் வரமாட்டார்கள், அவர்களுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. அதன் பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு மத்தியில பப்ளிக்கா சொன்னாங்க, லா ததுகுல் மலாயிகத்தன் பைத்தன் ஃபீ கல்பி, எந்த வீட்டுல அதாவது ஃபீஹி கல்புன், எந்த வீட்டுல நாய் இருக்கோ அந்த வீட்டுக்குள்ள மலக்குமார்கள் எந்த மலக்கும் வரமாட்டாங்க. அப்பா வழங்கிக்க கூடாது, அதாவது மலக்கெல்லாம் வரமாட்டாங்க. வீட்டுக்குள்ள நாய் வளர்த்தா அப்ப இஸ்ராயல் வர மாட்டாருன்னு சொல்றீங்களான்னு நினைக்கக்கூடாது. மலக்கு உசுர வாங்கின மலக்கு வந்துருவாரு. எப்படி உசுர வாங்குற மலக்கு வரமாட்டாரு. அப்ப வீட்டுக்கு நாயை வளர்ப்போம். ஒரு குறிப்பிட்ட வயசு தாண்டின உடனே போட்டு வரக்கூடாதுன்னு எல்லாத்துக்கும் பயம் இருக்கா இல்லையா? தனியா அந்த பாயை போய் செத்துச்சு. ஆஜியா ஹஜ்ஜு முடிச்சாச்சு, பிள்ளைகளை கட்டி கொடுத்தாச்சு, வீடு வாசம் வாங்கியாச்சு, சொத்து சொமனா செச்ச முடிஞ்சிச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. மவுத்துக்கு ரெடியான்னு கேட்டா, ஏன் அவசரத்துக்கு அபசகுணமா பேசுறீங்க, ஏன் இப்படி அபசகுணமா பேசுறீங்க அப்படின்னு எல்லா ஹாஜியாரும் சொல்றான். மவுத்துனால எல்லாருக்குமே டர் வாங்குது, பயம் இருக்கு.
இல்லையா? அதனால மௌத்து வரக்கூடாதுங்கிறதுக்காண்டி அதிரத்து நேற்று ஏதோ சொல்லிட்டாரு ஹதீஸ்ன்னு சொல்லி வீட்டுக்குள்ள நாய் வளர்த்தா வராம இருப்பாராண்டா, அவரை வெளியே வர வச்சாலும் வாங்கிட்டு போயிருவாரு, உயிரை விட மாட்டாரு. மலக்கு எப்ப மௌத்தோ அந்த நேரத்துல வந்துருவார். அப்போ மலக்குமார்கள் வரமாட்டார்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னது, பரக்கத்திற்குரிய மலக்குமார்கள் வீட்டுக்குள் வரமாட்டார்கள். மலக்குமார்கள் வீட்டுக்குள்ள வந்தாதாங்க வீட்டுல நிம்மதியே இருக்கும். மனைவியோட, பிள்ளையோட, சொந்த பந்தங்களோட சந்தோஷம் சுபிச்சவன்னா ஒருத்தர் கிடைக்குதுன்னு சொன்னா அதற்கான அடையாளம் என்ன தெரியுங்களா? உங்க வீட்டுக்குள்ள மலக்குமார்கள் வந்து போறாங்கன்னு அடையாளம். மலக்குமார்கள் எந்த வீட்டிற்குள் வரமாட்டார்களோ அந்த வீட்டுக்குள் நிம்மதி இருக்காது, சந்தோஷம், சுபிச்சம், ராகத்தை, இப்படி என்ன சொல்லுவோமோ அப்படி எதுவுமே இருக்காது, எதுவுமே இருக்காது. நல்ல ஏசி ஓடிக்கிட்டு இருக்கு, வெளிநாட்டுல இருந்து வந்த குஷன் மெத்த பக்கா எல்லாமா இருக்கு, தூக்கம் வரலங்கிறாரு பாய், தூக்கம் வரலங்கிறார். மலக்குமார்கள் வந்து போகும் தளமாக இருந்தால் அங்க எல்லாமும் இலகுவாக கிடைக்கும். மலக்குமார்கள் வரலன்னா எதுவுமே கிடைக்காது. அப்போ வீட்டுக்குள்ள நாய் வளர்க்கும் பொழுது வீட்டுக்குள்ள கிச்சன்ல, பெட்ரூம்ல, ஹால்ல, இப்படி எல்லா இடத்துலயும் நாய் வந்து போகுது. அந்த அளவுக்கு ஒரு செல்ல பிராணின்னு சொன்னா உங்க வீட்டுக்குள்ள மலக்கு வரமாட்டாருன்னு அர்த்தம், வரக்கு வராதுன்னு அர்த்தம், அங்க பிரச்சனை முளைக்கும்னு அர்த்தம். இப்படி நிறைய செய்திகளை சொல்றோம். அதே மாதிரி இன்னைக்கு பேசும் பொருளாக நாய் இந்தியா முழுக்க ஆயிருச்சு இல்லையா? சில பேர் நாயை கொல்லலாம்ங்கிறாங்க, சில பேர் நாயை கொல்லாதேங்கிறாங்க. ரொம்ப உச்சகட்டமா இன்னைக்கு யாரும் எல்லாரும் அதான் பேசுறாங்க. பேஸ்புக்கை திறந்தாலே அதான், வாட்ஸ்அப்பை திறந்தாலே அதுதான், பேப்பரை திறந்தாலும் அதுதான். நிறைய எக்கச்சக்கமா நடக்குதா இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அவர்கள் இப்படிப்பட்ட நாய்களை தொந்தரவு தருமையானால், தொந்தரவு, நாய் வளர்க்கலாம் தப்பில்லை, ஒரு ஜீவராசி, அல்லாஹ்வுடைய படைப்புல ஒண்ணு, மனுஷனுக்கு பயம் தரக்கூடியதான், அதுல என்ன மாற்று கருத்து கிடையாது. இஸ்லாம் அதுல இருந்து பின்வாங்கல. ஆனால் எந்த ஜீவராசியா இருந்தாலும் மனிதனின் பயனுக்காக படைக்கப்பட்டது. அதே ஜீவராசி மனிதனை அச்சுறுத்துமையானால் அந்த ஜீவராசி கொல்லப்படலாம். அந்த ஜீவராசியை கொலை செய்வதற்கு மார்க்கத்திலே அனுமதி உண்டு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிப்பு கொடுத்தாங்களே, புகாரியில, முஸ்லிம்ல நபிமொழி இருக்கு. அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யஅமுர் பில் கத்லில் கிராப், மதீனாவுல இருக்கிற நாயெல்லாம் கொல்லுங்கன்னு உத்தரவு போட்டான். மதீனாவுல இருக்கக்கூடிய நாயெல்லாம் கொல்லுங்கன்னு உத்தரவு போட்டான். இன்னொரு ஹதீஸ் வருது, ரசூலுல்லாஹ்வே ஆளை புடிச்சு, இங்க வாப்பா, நீ மதீனாவோட இந்த பகுதியில போய் இருக்கிற நாயெல்லாம் கொல்லு, நீ இங்க வா, இந்த பகுதியில போய் இருக்கிற நாயெல்லாம் கொல்லு அப்படின்னு ரசூலுல்லாஹ் மொத்தமா நாயை கொல்லுங்கன்னு உத்தரவு போட்டான். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்களே, மதீனா மட்டும் இல்லைங்க, மதீனாவை சுத்தி இருந்த அந்த கிராமம் முழுக்க நாங்க எல்லாம் போய் ஒரு நாயை விட்டு வைக்கல, எல்லா நாயும் அடிச்சு கொலையே பண்ணி செஞ்சு முடிச்சிட்டோம். எந்த அளவுன்னு கேட்டா, மதீனாவுக்குள்ள ஒரு கிராமத்து பெண் நாயை புடிச்சுக்கிட்டு வந்தா அந்த நாயை அடிச்சு இல்லாம ஆக்கிவிட்டோம், கொலைக்கிட்டு விட்டோம் அப்படின்ட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அந்த நபிமொழியில அறிவிக்கக்கூடிய அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்களே. அப்ப நாய் சுகாதார கேட்டை உருவாக்கினால், நாய் மனிதனுக்கு துன்பத்தை தந்தால், நாயின் மூலம் தொத்து கிருமிகள் பரவி பிரச்சனையை உருவாக்கினார், அப்போது நாயை கொள்வதற்கு அனுமதி கொண்டு அது பாவமான காரியம் அல்ல, அது தப்பு கிடையாது. ஒரு உயிரை கொள்றவங்க அல்லாஹ் படைச்ச உயிராச்ச, நமக்கு அப்படி அனுமதி உண்டா அப்படின்லாம் யோசிக்க வேண்டாம். உனக்கு பிரச்சனை தருதா அதை கொள்ளு, பிற உயிரினங்கள் எதுவா இருந்தாலும் சரிதான். உனக்கு பிரச்சனை தராத வரைக்கும் எல்லா உயிரினும் இந்த பூமியிலே வாழலாம். ஆனா வேறுக்குன்னு போய் உயிரை கொள்ளக்கூடாது. இன்னைக்கு நம்பால சும்மா நாய் போயிட்டு எடுத்து கல்ல கொண்டு எரியறது, அது லவா லவான்னு கத்திட்டு போகும்போது இவனுக்கு ஒரு சிரிப்பு, ஒரு ஆனந்தம். பழமொழியை தமிழ்ல தப்பா சொல்லி வச்சிருக்கானா இல்லையா? கல்ல கண்டா நாயை காணா, நாயை கண்டா கல்ல காணா. இப்ப நாயும் கண்ணும் கிடைச்சா ஒன்னா எரிஞ்சிட வேண்டிதான் அப்படிங்கிறான். இதெல்லாம் தப்பான நிலைப்பாடு. இந்த நிலைக்கு வரவே கூடாது, மூணில் முதல்ல வரக்கூடாது. அதாவது நாய் நல்லாதான் 4 காலில் போயிட்டு இருக்கு, சில ஆளு அடிக்கிற அடியில் அது 3 காலா மாறிடுது, அந்த அளவுக்கு அடிக்கிறான். இன்னைக்கு சில பேர் நம்ம பயிலுவ சேட்டை உச்ச கட்டம், வெடிய பத்த வச்சு நாய் தூங்கிட்டு காவல போடுறான், திடீர்னு அதை கத்திக்கிட்டு ஓடுது. சில நேரங்கள்ல மூர்க்கத்தனமா ரிப்பீட் ஆகி துரத்துனா இவன் காலியா போயிடுவான். கடுமையாக இவனை கட்டிக்கிற அளவுக்கு வருதா இல்லையா? அப்ப நாயை தொந்தரவு பண்ணாத. மார்க்கம் சொல்றது நாய் மட்டும் இல்லைங்க, எந்த ஜீவராசியும் தொந்தரவு பண்ணக்கூடாது. கல்லால எறிகிறது, குச்சியால அடிக்கிறது, சும்மா ஏதாவது அதை வச்சுக்கிட்டு வம்புழுக்கிறது, கட்டி வச்சு ஏதோ தொந்தரவு கொடுக்கிறது, இது எதுவுமே மார்க்கத்துல பிற ஜீவராசிகளை அடிப்பதற்கான எதுவும் கிடையாது. அதே மாதிரி இன்னைக்கு பெரிய பேசும் பொருள் இந்த தெருநாய் தான். தெருநாயினாலதான் பிரச்சனை இருக்கா இல்லையா? இந்த தெருநாய் நேற்றுக்கு வந்ததா, இன்னைக்கு வந்ததா, போன வருஷம் உள்ளதா? இல்ல. மாநாடு காலத்திலிருந்தே தெருநாய்கள் இருக்கிறது.
புகாரில நபி மொழி இப்படி பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதாவது எந்த அளவுன்னு கேட்டா, மஸ்ஜித் நபவி பள்ளிவாசல் இருக்கா இல்லையா, பள்ளிவாசல் புனிதமான. ஆனா அன்னைக்கு இருந்த பள்ளிவாசல் எப்படி, அதாவது இன்னைக்கு நமக்கு சிமெண்ட் தர போட்டு கல்லு போட்டு பாய் போட்டு ஏசி போட்டு வச்சிருக்க வரலாம் இல்ல. வெறுமனே பாலைவன மண்ணு உள்ள இருக்கும், வெளியே பாலைவன மண்ணு, பள்ளிக்குள்ளே பாலைவன மண்ணு இருக்கும். சுத்தி 4 அன்னைக்கு உள்ள அந்த கிடுக வச்சு அடைச்சிருப்பான். அதாவது அந்த பேரிச்சம்பழத்தினுடைய கட்டியை வச்சு அடைச்சிருப்பாங்க. ஒரு வாசல் இருக்கும், அவ்வளவுதான். இதுதான் பள்ளி. அப்போ இந்த ஹதீஸை எப்படி சொல்றாங்கன்னு கேட்டா, சில தெரு நாய்க்கள் வெளியே சிறுநீரை கழித்து விட்டு பள்ளிக்குள்ளே வரும், கொஞ்ச நேரம் இருந்துட்டு பள்ளியை விட்டு வெளியே போயிடும். பள்ளிவாசலுக்குள்ள நாய் வந்து போகும்னா அப்ப அதுக்கு பேர் என்னங்க, பலருக்கு நாயா, தெருநாய் தானே. ரசூலுல்லாஹ் அந்த தெருநாய் வந்து போறேன்னு சொல்லிட்டு அந்த வந்த தெருநாய்க்காக தண்ணி தெளிக்கிறது, சுத்தப்படுத்துறது, அப்படி இப்படி எதுவும் பண்ணல. அது பாட்டுக்கு வரும், அது பாட்டுக்கு போகும், அவ்வளவுதான். இது வெறுமனே மண்ணு, அது மேல நின்று தொழுதாங்க அப்படின்னு வருது. அப்போ தெருநாய்க்கள் என்பது அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறது. ஆனால் தெருநாய் என்பதற்காக அடித்து கொல்லப்பட வேண்டிய ஒன்றா என்றால் அதுவும் கிடையாது. தெருநாயா இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. அந்த தெருநாய் பிரச்சனை தந்தா அதை அடிச்சு கொள்ளலாம். இன்னைக்கு நிறைய தெருநாய்க்கள், பொதுவா இந்தியாவுல நிறைய தெருநாய்க்கள் நிறைய பிரச்சனை தான் வரும். கிட்டத்தட்ட இப்ப இந்த ஒரு 10-20 நாளைக்குள்ள, அதாவது சுட சுட வந்த செய்தி எழுதுறீங்களா, கோயம்புத்தூருடைய கரும்பு கடை பகுதியில வீட்டுக்குள்ள நின்றா ஒரு சின்ன பையன், அவனை வீட்டுக்குள்ள பூந்து தெருநாய் கடிச்சிட்டு போயிருக்கு, செய்தித்தாள்ல வந்துச்சு. அதே போல முஸ்லிம்கள் அடர்த்தியாக வாழக்கூடிய கூத்தாநல்லூர்ல, அதாவது தொட்டியில படுத்திருக்கக்கூடிய பால் குடிக்கிற குழந்தை, அந்த குழந்தைய கடிச்சு கொலையா பண்ணி முடிச்சுட்டு போயிருக்குது. இப்ப கூட சேலம் பக்கத்துல ஒருத்தர் பலத்தார நாய், அவரையே அந்த நாய் கடிச்சு அந்த ரேபிஸ் ஊசி அவர் போட மறுத்து இப்ப கிட்டன்ஸ்ல இறந்து போனாரு. அவருடைய மகள் பேட்டி கொடுப்பதை பார்த்தோமா இல்லையா? இப்படி நிறைய நாய்க்கடியினுடைய பிரச்சனை சந்திக்க வேண்டியது. அதுவும் கிட்டத்தட்ட நாய் யாரு அதிகமா கடிக்குதுங்கிற கணக்கெடுப்புல சொல்றான், சின்ன பிள்ளைகளை தான் அதிகமா கடிக்குது. சின்ன பிள்ளைகளை தான் அதிகமா கடிக்குது. நாய் கடிக்கும் பொழுது என்ன எதிர்வினை ஆற்றணும் அப்படின்னு சின்ன பிள்ளைக்கு தெரியாது. அது கத்த மட்டும்தான் தெரியும், ஓட மட்டும்தான் தெரியும் பிள்ளைகளுக்கு. அப்ப சிறு பிள்ளைகளை தான் அதிகமாக உச்சகட்டமாக நாய் கடிக்குது அப்படிங்கிற நிறைய ரிப்போர்ட்டுகள் இன்னைக்கு வருது. அதாவது 11ஆம் தேதிக்கு முன்னாடி, கடந்த 11க்கு முன்னாடி டெல்லியில மாநகரத்துல, அதாவது உச்சகட்டமா ஒரு பிள்ளைய நாய் கடிச்சு அந்த பிள்ளை ரேபிஸ் நோயில செத்தே போச்சு. அதன் பிறகுதான் இது சம்பந்தப்பட்ட தகவல்கள், அதாவது உச்ச நீதிமன்றத்துக்கு வருது. இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றத்துக்கு அன்னைக்கு இருந்த நீதிபதிகள் கடந்த 11ஆம் தேதி, ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி இப்படி ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க. என்னன்னு கேட்டா, அதாவது இந்தியாவுடைய தலைநகரில் இருக்கும் நாய்கள் எல்லாம் ஒழிக்கப்பட வேண்டும், தெருநாய்கள் அனைத்தும் ஒழிக்கப்பட வேண்டும். எப்படி ஒழிக்கிறதுன்னு கேட்டா, அதிலும் குறிப்பாக டெல்லியில ரொம்ப உச்சகட்டமான தெருநாயுடைய தொந்தரவு இருக்கு. அதாவது ஒரு பெண் தன் வீட்டுல இருந்து பக்கத்து தெருவுலதான் தன்னுடைய வீடு இருக்கு, நண்பர் வீட்டுக்கு போக முடியல, பயந்து ஆட்டோவுக்கு போறான், ஆட்டோல ஏறி வீட்டுக்குள்ள போனா, நடந்து போனா கடிச்சுன்ற அளவுக்கு தெருநாயுடைய உச்சகட்டமான தீவிரம் டெல்லியில இருப்பதால் அன்னைக்கு இருந்த நீதிபதிகள் தீர்ப்பு கொடுக்குறாங்க. அதாவது சரியா 6 to 8 வாரத்திற்குள்ளாக நாய் காப்பகம் டெல்லியில் கட்டப்பட வேண்டும். தெருநாய்களை மொத்தமும் இழுத்து கொண்டு போய் அந்த காப்பகத்திலே வைக்கப்பட வேண்டும். அதே போல அந்த தெருநாய்களுக்கு தடுப்பூசி போடப்பட வேண்டும். இன விருத்தி ஆகாமல் இருக்கக்கூடிய ஊசிகள் போடப்பட வேண்டும். அந்த தெருநாய் வெளியே போகாத அளவிற்கு சிசிடிவி கேமராக்கள் வைத்து அதை கண்காணிக்கப்பட வேண்டும். அதற்கென்று ஒரு ஹெல்ப்லைன்கள் வைத்து அப்போது விசாரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அப்படிங்கிற நீண்ட ஒரு உத்தரவு போடுறான். தெருநாய்களை முடிஞ்ச வரைக்கும் ஒரு இடத்துல அடைக்கணும் தான் உத்தரவு, கொல்லணும் கூட உத்தரவு இல்லை. நல்ல விஷயம்தான், வரவேற்கப்பட வேண்டிய விஷயம்தான். ஆனா அதாவது மிருகங்கள் காப்பகம், மிருகங்கள் மீது சமூக ஆர்வலர்கள் அப்படின்னு சில பேர் தெரியுறானா இல்லையா? சில பேர் தெரியும். அதாவது அதுல இருக்கக்கூடிய 3/4 பேர் பணக்காரன் தான், ஏழையா இருக்க மாட்டான், வீதியில நடந்து போறவனா இருக்க மாட்டான், கார்ல சுகமா போறவன் தான் இருப்பான். அவன் என்ன பண்றான், தெருவுல இறங்கி இது ஒன்று மோசமான நடவடிக்கை, இது மோசமான உத்தரவு அப்படின்னு சொல்லி பதாகை பேனர்லாம் வச்சுக்கிட்டு நாயை கொள்ளாதே, ஜீவராசியை கொள்ளாதே அப்படி எப்படின்ட்டு நடிகர்கள் உட்பட மோசமானது தெரியுங்களா? ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி
அதாவது முஸ்லிமா பிறந்த ஒரு நடிகை அழுதுகிட்டே பேட்டி கொடுக்குறான், நாயை கொள்ளாதீர்கள் அப்படின்ட்டு. அப்போ ஹராமிலேயே வாழ்றதெல்லாம் அவனுக்கு தெரியல, அருவருப்பான விபச்சார வாழ்க்கையிலே வாழுவதெல்லாம் அவருக்கு தெரியவில்லை. ஆனால் அவன் அழுதுகிட்டே அவங்க வீட்டுல அவன் அம்மா செத்து போனது போல, அவங்க அப்பன் செத்து போனது போல கண்ணீர் தாரியாக விட்டுக்கிட்டு அவன் என்ன சொல்ல வரான்னு கேட்ட ஆங்கிலத்துல பேசுறாங்க, அந்த பேஸ்புக்ல வருது. அவன் சொல்றது உயிர்கள் எல்லாம் சமம், அதை பாதுகாக்கணும், நாயெல்லாம் இப்படி கொள்ளாதீங்க அப்படி இப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 1.5-2 நிமிஷம் அந்த வீடியோ ஓடும். எவ்வளவு மோசமான நிலை! அட தெருநாயும் மக்களை கடிச்சு கொதுறது, சின்ன பிள்ளையில இருந்து பெரியாள்ல இருந்து பெண்கள்ல இருந்து ஆண்கள் எல்லாத்தையும் கொள்ளுது. அந்த தெருநாய் மனுஷன் மட்டும் இல்ல, நம்ம வளர்க்கிற ஆடு மாடு கோழி இதையெல்லாம் கூட கடிக்குது. சில நேரங்கள்ல தெருநாய்க்களால வாகன விபத்து நடக்குது. எத்தனை பேர் ஆஸ்பத்திரியில போய் படுத்து கிடக்குறான். எவ்வளவு துன்பம், எவ்வளவு துயரம், எவ்வளவு கஷ்டமா இருக்கிறதா இல்லையா? இதனால அரசு அதை ஒண்ணுடைச்சு ஒரு இடத்துல போடுன்னு சொன்னா இது தப்புன்னு சொல்லி, அதாவது நாடு முழுக்க அப்படி ஒரு கூட்டம் கிளம்பி இருக்கு. இன்னும் சிலர்கள் சொல்றாங்க, இல்ல நாய்கள் ஒழிக்கப்படணும், நாய்கள் தீங்கு தரும் பொழுது ஒழிக்கப்பட வேண்டியது, அது அதிகப்படியான கவனம் எடுக்கப்பட வேண்டியது அப்படின்னு சில பேர் அது சம்பந்தப்பட்ட போராட்டங்கள் நடத்திக்கிட்டு இருக்காங்க. 2024 கடந்த ஆண்டு ஒரு ஆண்டு கணக்கெடுப்பு 37 லட்சம் பேர் இந்தியா முழுக்க நாய்க்கடிக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். 37 லட்சம் பேர் நாய்க்கடியால் அவஸ்தைப்பட்டிருக்கான். அந்த நாய்க்கடியை வாங்கிக்கிட்டு 305 பேர் இந்தியாவில போன வருஷம் மட்டும் ரேபிஸ் நோயால செத்தே போயிருக்கான். 305 பேர். இந்த செத்து போனவர்களில் பெரும்பாலும் 15 வயதிற்கு உட்பட்ட சிறுபிள்ளைகள். கணக்கெடுப்பு இருக்கு. சின்ன பிள்ளைகளை தான் கிடைக்குது. சின்ன பிள்ளைகளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி குறைவா இருக்கிறதுனால அல்லது போதிய சிகிச்சை இல்லாததுனால அந்த பிள்ளைங்க வேகமாக இறப்பை நோக்கி, செத்து போவதை நோக்கி அவர்கள் போய் கொண்டிருக்கிறார்கள் என்பதாக ஒரு கணக்கெடுப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால இந்த நாய் விஷயம் வரும் பொழுது மார்க்கம் சொல்லுவது இங்கே தேவைப்படுது. அதாவது தெருநாய் எல்லாமும் மோசமானதுன்னு சொல்ல வரல. எந்த நாய் ரேபிஸ் அந்த நோயால அவஸ்தைப்படுதோ அந்த நாயை பிடிக்கணும், அல்லது நாயினுடைய அந்த இணக்கத்தை கட்டுப்படுத்த ஊசி போட்டு அதை கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும், இப்படிதான் நாம சொல்றோம். ஆனா இதுல தெருநாய்க்கள்ல சில நன்மையும் இருக்கு. தொந்தரவு தருது அது வேற விஷயம், சில நன்மையும் இருக்கு. அதையும் நாம விளங்கிக்கணும். அதை மட்டும் நினைச்சுக்கிட்டு தப்பான முடிவெடுக்க போகக்கூடாது. பிரான்ஸ் நாட்டுல பாரிஸ் நகரத்துல 1883 நடந்த ஒரு அனுபவத்தை பத்திரிகையாளர்கள் இப்ப வெளியே எடுத்து சொல்றாங்க. அந்த அரசு முடிவுக்கு வருது, தெருவில் இருக்கிற பூனை நாய் எல்லாம் சுகாதார கேடு, அதுவால் நோய் தொத்து கிருமி நிறைய உருவாகும். இனிமே இந்த நகரத்தை சுத்தமான நகரம் உலக அளவில் அறிவிக்கணும், பாரிஸ் நகரத்தை. அதனால தெருவில் இருக்கும் நாய் பூனை ரெண்டையும் ஒழிக்கணும் முடிவு பண்ணி 1833 மொத்தத்தை அடிச்சு முடிச்சுட்டான். தெருநாயே கிடையாது, தெருவில் இருக்க பூனை இல்ல, அடிச்சு முடிச்சுட்டான். அதன் பிறகு அந்த நகரம் கண்ட பிரச்சனை என்னன்னு கேட்டா, அதாவது அத டிச்சு ஓடுதா இல்லையா, கழிவறைகள் ஓடுதா இல்லையா, அங்கங்க அதுக்குள்ள இருக்கக்கூடிய எலிகள் எல்லாம் பெருத்து இனப்பெருக்கமாகி மனிதர்கள் வசிக்கும் வீட்டுக்குள் வர ஆரம்பித்து விட்டது. அப்ப எலிய இது வரைக்கும் தெருநாய் தான் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்துச்சு, எலிகளை பூனையை தான் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்துச்சு. அந்த அடிப்படையில பார்த்தா மார்க்கத்தின் தீர்வு இங்கே தேவைப்படுகிறது. இஸ்லாம் மிக தெளிவான தீர்வு சொல்லி இருக்கிறது. தெருவில் இருக்கும் எல்லா நாய்களையும் அழிப்பது நோக்கம் அல்ல, மனுஷன் வாழ்றதுக்காக நாயை அழிக்கிறோம்னு அல்லாஹ் எங்கேயும் சொல்லல, ரசூல் எங்கேயும் சொல்லல, மார்க்கம் அப்படி சொல்லல. ரசூல்லா காலத்துல தெருநாய் இருந்துச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டா, தெருநாயி ஆபத்து இல்லாத வரை அது தெருவில் வளரலாம், அதுக்கு ஏதேனும் உணவு கொடுக்கலாம், நல்லது கெட்டதை பண்ணலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் அது ஆபத்தை உண்டாக்கினால் அது அழிக்கப்பட வேண்டும் அல்லது அதை குறைக்கப்பட வேண்டும், அப்படிதான் இஸ்லாம் சொல்லி இருக்கிறது. அதனால மொத்தமா நாயை அழிக்கிறோம்னு சொல்றதும் தப்பு, நாயை அழிக்காதீங்க பாதுகாப்பு காப்பகத்துல அடைக்காதீங்க சொல்றதும் தப்பு. இந்த இரண்டுக்கும் நடுவிலே சிந்தியுங்கள். அப்படின்னா ரேபிஸ் ஊசி போடுங்க, அந்த இனத்தை கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வாங்க, இப்படிதான் அரசு போகணுங்கிறத இஸ்லாம் வழிகாட்டுதலாக சொல்லி தந்திருக்கிறது. பெருமானார் சொல்வார்கள் அப்படித்தான் கற்றுத் தந்திருக்கிறார்கள். வல்லோன் அல்லாஹ் தஆலா இது போன்ற நாய்களின் தொந்தரவு நம்மையும் நம் குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும். இறுதியாக ஒரு செய்தி, நாயை கனவில் கண்டால் என்ன பலன்? கனவுன்னு வரும்பொழுது
எதையெல்லாமோ பாக்குறோமா இல்லையா? கலந்த குறுக்கு 5 லொட்டு ரோஸ்க்கு குடிக்காத முன்னாடி குடிக்கிற பிள்ளை எல்லாத்தையும் கனவுல மனுஷன் பாக்குறானா இல்லையா? அந்த மாதிரி மனிதர்களுக்கு நாயும் கனவுகளில் வரும். அல்லாமா இப்னு சீரீன் ரஹ்மத்துல்லாஹ் கனவு உலகத்தின் விளக்கம் சொல்வதில் மேதையாக இருந்தவர்கள் சொல்கிறார்கள், ஒரு மனிதன் நாயை கனவில் கண்டால் கெட்ட நண்பனால் உனக்கு துன்பம் வரும், அவ்வளவுதான். நாயை கனவுல பார்க்கிறது நல்லதில்ல. நாயை ஒருவன் கனவில் கண்டால் உனக்கு உன்னுடைய நண்பன் அவன் தீயவன், உனக்கு துன்பம் தரப்போகிறான் என்பதற்கான அடையாளம். அதே போல நாய் இறைச்சி ஒரு மனிதன் கனவில் சாப்பிடுவதாக கண்டால் மனிதன் விளங்கட்டும், நீ ஹராமான வருமானத்தில் வாழுகிறாய் என்று அர்த்தம். ஹராமான வருமானத்தில் வாழுகிறாய், தவிர்ந்துகள் என்பதற்குத்தான் அல்லாஹ் அப்படி ஒரு கனவை தருகிறான். அதே போல நாயை பிடித்துக் கொண்டு தெருவிலே நடந்து போவதாக கனவு கண்டாய். நாயை வளர்க்கிறப்ப கோச்சிக்க விடாது. சில இடத்துல கனவுல அவங்களுக்கு வளர்க்கறதுனாலே கனவுல வந்துடலாம். ஆனா வளர்க்கறது தப்புதான். அப்படி ஒருத்தர் நாயை பிடிச்சுக்கிட்டு தெருவுல போறார் அப்படின்னு கண்டா உனக்கு தீய நண்பர்களின் சகவாசம் இருக்கிறது, அதை தவிர்த்துகள் என்று அர்த்தம். அதே போல நாய் ஒரு மனிதனை துரத்துவதாக கண்டால் நீ மிகப்பெரிய நோய்க்கு ஆளாக போகிறாய் அல்லது எதிரியுடைய துன்பத்திற்கு ஆளாக போகிறாய் என்று அர்த்தம். நாய் கடித்து விடுவதாக கண்டால் அந்த மனிதன் நிச்சயம் துன்ப துயரங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறான் என்று பொருள். ஒரு பெண் திருமணமானவள் கருப்பு நாய் வீட்டுக்குள் போவதாக கண்டால், அடுத்த வீட்டுக்குள்ள அல்ல, இவ வீட்டுக்குள் போவதாக கண்டால் உனக்கும் உன் கணவனுக்கும் மத்தியிலே மனஸ்தாபம் உருவாக போகிறது, சண்டை சச்சரவு வரப்போகிறது என்று பொருள். அதே போல இது போல நிறைய கனவுகளை பற்றி விளக்கங்களை சொல்கிறார்கள். அல்லாமா இப்னு சீரீன் ரஹ்மத்துல்லாஹ் நாயை பற்றி சுருங்க சொன்னால், நாயை கனவில் காணுவது அவ்வளவு நல்லதல்ல. நாயை கனவில் கண்டால் தீய நட்பு, தீய மனிதர்களின் பிரச்சனை, இதுதான் சுருங்க வருகிறது. அதே போல ஒரு ஆண் மகனுடைய கனவில் பெட்டை நாயை கண்டால் இவன் முடிந்தவரை விபச்சாரத்தின் வாடையில் இருக்கிறான் என்று பொருள் என்றெல்லாம் விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல நாயில கருப்பு நாயை பார்த்தா, மஞ்சள் நாயை பார்த்தா, வெள்ளை நாயை பார்த்தா, அப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு விளக்கம் உண்டு. ஒவ்வொன்றுக்கும் ஒரு விளக்கம் இருக்கிறது. ஒவ்வொரு நிறத்திற்கு தோதுவான விளக்கங்களும் சட்டங்களும் அந்த கனவுடைய நிலைப்பாடுகள் மாறும் என்பதாக அந்த நிபுணர்கள், மார்க்க சட்ட நிபுணர்கள் சொல்லித் தருகிறார்கள். வல்லோன் அல்லாஹ் தஆலா நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் நாயின் தீங்குகளை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.